வனஜா வனஜா, ஏன்க்கா உள்ளே வராம வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. இல்ல வனஜா, நேத்து உங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கேட்டாரு. அவர் இருந்தாரு, நான் எதுவுமே சொல்லல. அதுதான் சரி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாவம், அவருக்கு என்ன அவசரம்னு தெரியல. இந்த பணத்தை முதல்ல கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா, அப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம். பேசக்கலாம் ஒன்றும் இல்லக்கா, பணம் அவருக்கு இல்லை, அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு. அவருக்கு என்னமோ தொழில நஷ்டமாயிடுச்சாமா. அதனால அந்த அம்மா சும்மா அவர் வர போக சும்மா என்னாச்சு ஏதாவது ரெடி பண்ணி கூட பிறந்தவன் இருந்தா இதையும் கூட செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு அவர் வர போக ஜாட பேசிட்டே இருந்துட்டே இருந்தாங்க. அதனால தான் சரின்னு கூப்பிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டு பார்த்துப்பாரு. என்கிட்ட சொன்னாரு போய் கேட்க சொல்லி, நான் கேட்கல. அதனால தான் அவரே வந்து கேட்டுட்டாரு. அதுக்கு நீ அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு என்ன பண்ண போற? அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லாத. குடும்பம் இருந்தால் பல பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீ தான் அனுசரிச்சு போகணும். இதை நினைச்சிட்டு நீ அந்த தம்பியோட சண்டை போட்டு ஓடியாண்டு கிடக்காத. என்னக்கா பண்ண சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் நான் எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக தான் போயிட்டே இருப்பேன். அந்த அம்மாவுக்கு ஒன்று ஓடி அவங்களுக்கு செய்ய இவங்களுக்கு செய்யும் மகளுக்கு செய்யணும்னு சொல்றாங்க. இதே நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் தம்பிக்கா இருக்கட்டும், அக்கா தங்கச்சிக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பண கஷ்டம் அவங்க இங்கே வந்தா மாமியாருக்கு மூஞ்சி கொடுத்து முதல்ல அவங்க கிட்ட பேசுவாங்களா? எவ்வளோ இலக்காரமோ அவங்கள வச்சுட்டு நம்மளை எவ்வளோ கேவலமா நடத்துவாங்க. இவர்தான் இருக்கட்டுமே. ஏமா இதே என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து யாராவது வந்து உதவி கேட்டா நீ செய்ய சொல்லுவியா? இப்போ மருமகனுக்கு காட்டி செய்ய சொல்லி எந்த புருஷனாலும் அம்மாவை எதுக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் செய்ய மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அவர் ரத்தத்தை குடிக்க வரைக்கும் வீட்டுக்காரர்களா இருக்கட்டும், மாமியார்களா இருக்கட்டும், நாத்தனார்களா இருக்கட்டும், அவர் புரிஞ்சிருவாங்க அப்படியே.